இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ மாப்பிள, என் பொண்ணுக்கு என்னாச்சோ? ஒண்ணும் பண்ண முடியாது. பாடி பூரா பாய்சன் பரவிடுச்சு. ஐயோ இவங்களுக்கு பாய்சனை வெளியே வர வைக்கணும். 2 பேர் மட்டும் இருங்க, மத்தவங்க வெளியே போயிருங்க. இவங்க வாமிட் எடுக்கிறத நீங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆமாமா, தெரிஞ்சவங்க மட்டும் இங்க இருங்க, மத்தவங்க எல்லாரும் வெளியில போங்க. டாக்டர் தான் சொல்லிட்டாருல்ல. போங்க. பூமி அண்ணா வாங்க வெளியே போலாம் வாங்க. வா. அப்புறமா மேடம், இப்போ நீங்க ஆரம்பிக்கலாம். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நட்சத்திர வயித்துல இருந்தப்போ வாந்தி எல்லாம் எடுத்திருப்பா. அதுக்கப்புறம் இப்பதான் எடுக்க போற. அம்மா, அது உண்மை, இது சும்மா பொய்யுமா? ஸ்டார்ட் பண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணுமா. வா 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 வா, எடுத்து அங்க வை, ஆரம்பி. இங்க வை. பெருசா வாந்தி எடுங்க, நல்ல சவுண்ட் கொடுங்க, சீக்கிரம். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. நான் அந்த காஃபில எதையும் கலக்கலப்பா. நக்ஷத்ரா சின்ன பொண்ணுமா, ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டா. அதுக்காக நீ எதுக்குமா பயப்படுற? அம்மா பூமி, சில நேரங்கள்ல ஃபுட் பாய்சன் ஆனா கூட அதோட எஃபெக்ட் லேட்டா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ராத்திரி அபூர்வா சாப்பிட்டதுல ஏதாவது இருந்திருக்கும். ஆமாமா, கேபி சொல்றதும் சரியா தான் இருக்கும். அதான் டாக்டர் வந்துட்டார்ல, இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. இங்க பாருங்க பாட்டி. ஏய், யார் யா பாட்டி? நான் மருதாணி இலை சித்தி. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, நான் இன்னும் கன்னி. ஏதோ ஒண்ணு இருக்கட்டுங்க. இப்ப எல்லாரையும் உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு வாங்க. என்ன சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சித்தி, நீங்க மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கணும். என்ன சரியா? படுத்துக்க. இந்தாங்கம்மா, இது கையில ரெடியா வச்சு. இருன்னு சொல்றேன்ல. எல்லாரும் உள்ள வரலாம். பாருங்க மாப்ள. டாக்டர் சார், அபூர்வா இப்போ ஓகே தானே? ஓகே தான் சார். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தா கூட இவங்களை காப்பாத்துறது கஷ்டமா இருக்கு. வெரி டேஞ்சரஸ் பாய்சன் இது. டாக்டர், இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் தானே இருக்கு? என்னங்க ஃபுட் பாய்சன் சொல்றீங்க? யாரோ இவங்களுக்கு வேற என்ன பாய்சன் கொடுத்திருக்காங்க. யாரும் இல்ல டாக்டர், இதோ இவ கொடுத்த பாய்சன் தான். உங்க எல்லாருக்கும் உண்மை தெரியணும், அவ்வளவுதானே? அந்த உண்மை என்னன்னு இப்ப காட்டுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இதோ நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு நினைச்ச உண்மை கிச்சன்ல கிடைச்சது. பாய்சன் பாட்டில். ஏண்டி, என் மம்மிய கொலை பண்றதுல காட்டின கவனத்தை இத மறைச்சு வைக்கிறதுல நீ மறந்துட்டியா? நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அப்பையில இருந்து இதே வார்த்தையை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கால்ல விழுந்து நான் சத்தியம் பண்றேன். அபூர்வா, அபூர்வா, பூமி, எங்க சொத்து மேல ஆசைப்பட்டு உன்னை நம்பினவங்களுக்கு
விஷத்தை கலந்து கொடுத்து கொள்ற உங்கள மாதிரி ஆளுங்களா கால்ல விழுந்து நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டா எப்படி கண்ணு மூடிக்கிட்டு நம்ப முடியும்? எனக்கு விஷத்தை வச்சு கொல்லணும்னு நினைச்சிட்டல. எனக்கு என் கையால நீ சாக போறடி. அபூர்வா 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 என்ன பண்ற நீ? அபூர்வா வேண்டாம் விட்டுருங்க அபூர்வா அண்ணி சொன்னா விடு கேளு. அபூர்வா விட மாட்டேன். அபூர்வா விடு அவள. விடுங்க அண்ணி. யார் அண்ணி? புடிங்க புடிங்க. நீ இங்கிருந்து இப்படி வீட்டுக்கே போவியோ இல்ல இங்க இருக்கிற குளத்துல விழுந்து சாவியோ எங்களுக்கு கவலை இல்ல. மருமகளை எங்க வீட்டுக்கு வரணும்னா வரதட்சணையோட தான் வீட்டுக்கு வரணும். ஆனா என் புருஷன்தான் எனக்கு என்னெல்லாம் அவங்க கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது அவருக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் அவரே பொறுத்துக்கிட்டு வந்தாரு. அப்படிதான் அவர் என்ன கண் கலங்காம சந்தோஷமா பாத்துக்கிட்டாரு. அவரை ரொம்ப கேவலமா திட்டினாங்க. வந்த வரதட்சணையோட தான் வரணும்னு என்ன அந்த கோவிலையே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடி அப்படி பாக்குற? எல்லாரையும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தா அப்புறம் மார்ச் ஏப்ரலே வந்துரும். நீங்க என்ன சரின்னு பாத்துட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. வாமா. அம்மாடி பூமி, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரு செகண்ட் கூட கிடையாது. வாமா. ப்ளீஸ் சார். அப்பா, பழிய சுமந்துக்கிட்டு நான் இப்படி ஜெயிலுக்கு போறதை விட இங்கேயே இப்படி செத்து போறதே நல்லது. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லி எஸ்ஐ சார் கிட்ட சொல்லுங்கப்பா.